எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தௌஃபிக். நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கொஸ்டின் என்னென்னா, எப்போப்பா அடுத்த வீடியோ போட போகிற அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷலான வீடியோ போட்டு அவங்கள அப்படியே அதிர்ச்சி படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பிளான் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நம்ம கியர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எதனால் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் என்கிட்டே கேட்டுக்கிட்டேன், எனக்கு என்ன தெரியும், படிப்பை தவிர எனக்கு வேறு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதனால் ஏன் நம்மளும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனட்டாக எடுத்து அதை பார்த்திங்கன்னா நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நான் வெறும் ஸ்டேட்டஸ் வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜை வச்சு, புக்கில் நான் படித்த விஷயங்களை வச்சு பார்த்திங்கன்னா நான் அதை ஒரு ஸ்லைட் ஷோ வீடியோ மாதிரி போட்டு அதை யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஹை ஆச்சு. அப்புறம் ஃபேஸ் காட்டியே வீடியோ போடலாமே, நிறையா பேர் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறாங்க, ஏன் நம்ம ஃபேஸ் இருந்தால் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் காட்டியே வீடியோ போட ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100 வீடியோவுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம லாலிபாப் தமிழ் சேனல் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்திங்கன்னா ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம கியர்ஸ் வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட கையில் இருந்த பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மொபைல் தான். அந்த மொபைல் ரெட்மி 4. இதில் கேமரா எல்லாமே ஓரளவு இருக்கும். 13 MP பேக் கேமரா, அப்புறம் 5 MP 8 MP ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஓரளவு டீசெண்டான குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 150 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரீச் பண்ணிச்சு. சரி, நம்ம அடுத்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வாங்கினேன். அது ட்ரைபேட். இந்த ட்ரைபேடோட நேம் பார்த்திங்கன்னா சிம்பெக்ஸ் ட்ரைபேட். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் எந்திரிச்சு நின்றா ஒரு 6 feet நினைக்கிறேன், 6 feet 5 feet பார்த்திங்கன்னா இதோட ஹைட் இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னோட அந்த ரெட்மி மொபைல் கீழே உடஞ்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்து ஏதாவது மொபைல் அப்கிரேட் பண்ணணும், நம்ம யூடியூபுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா Honor 20 அப்படிங்கிறது வாங்கினேன். பொதுவாகவே தெரியும், இந்த ஹுவாய் Honor கேமரா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபோட்டோ என்ன தான் குவாலிட்டி இல்லாமல் இருந்தாலும் இந்த Honor 20ல் பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம என்ன கண்ணால் பார்க்குறோமோ அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன தான் ஷேக்காக எடுத்தாலும் அது ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வரும். நிறையா வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மொபைலை நான் வச்சு தான் யூஸ் பண்ணேன். இந்த மொபைல் மைக்ரோஃபோனும் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்ததாக வாங்க நினச்ச ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா போயா B1 அப்படிங்கிற ஒரு காலர் மைக் தான். இந்த மைக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டென்சர் மைக் அப்படிங்கிறதுனால ஆடியோ குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளிப்பிங்கும் பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மைக்கோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா 2 meters இருக்கிறதுனால நம்ம அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலர் மைக் தான் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு எந்த மைக்கும் நான் வாங்கலை. ஸோ அடுத்ததாக நான் வாங்கணும் அப்படின்னு நினச்ச ப்ராடக்ட், அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு DSLR வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கே நம்ம போய் அதை ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய கேஜெட்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு குவாலிட்டியாக எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த கடைக்காரங்க சம்மதிப்பாங்க. சரிப்பா நீ வீடியோ எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதான் நான் அப்கிரேட் பண்ண கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Canon 1300D. இது பார்த்திங்கன்னா ஒரு பிகினருக்கு ஒரு சூப்பரான DSLR கேமரா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 year பார்த்திங்கன்னா நான் அந்த கேமரா யூஸ் பண்ணேன். ஃபோட்டோவுக்கு அருமையான கேமரா இந்த கேமரா. ஆனால் வீடியோவில் இன்டோரில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். இதே அவுட்டோரில் ஓரளவு பரவாயில்ல. இந்த கேமரா வச்சு தான் பார்த்திங்கன்னா அந்த ISOனா என்ன, அப்பாச்சரு, ஷட்டர் ஸ்பீடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேமரா வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ DSLR பற்றி ஓரளவு நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இந்த நேரத்தில் நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின பொருள் பார்த்திங்கன்னா
Canon 200D Mark II இந்த DSLR கேமரா தான் வாங்கியிருந்தேன். இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்பான்சிவ் பொருள் அப்படின்னா இந்த கேமராவை தான் இருக்கும். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து டியூல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த மொபைல் ஃபோனை வந்து உங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆகிடும். திருப்பி எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இந்த Canon 200Dல தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கேமரா வந்து வாங்கியிருந்தேன். இந்த கேமராவோட ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஷூட் போய்கிட்டு இருக்கு. ஸோ விரைவில் வந்து நான் இந்த Canon 200 ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். அடுத்தடுத்து நான் அப்கிரேட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், லைட்டு, அதுக்கப்புறம் வந்து அம்பர்லா, இதெல்லாம் வந்து நான் அப்கிரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டோட்டல் கியர் வந்து யூடியூப்காக நம்ம வந்து பயன்படுத்தினது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான்ப்பா நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன், இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீ வச்சுருக்க பொருள்லாம் நான் வந்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல கேமராவோ இல்லை மொபைலோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதுமானது. நீங்கள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ போட உங்கள் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர ஆரம்பிச்சிடும். வளர ஆரம்பித்தா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பொருளாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் வந்து பண்ணி விடுங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வந்து யூடியூப்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் பயன்படுத்த போகிற டிப்ஸ் வந்து சொல்லிடுறேன். நம்ம யூடியூப் அப்படின்னா நம்ம வந்து ஏன் வளர மாட்டுறோம், ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்க மாட்டுறாங்க நமக்கு அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் வந்து அவ்வளோ வீடியோ வந்து போடுறது கிடையாது. எப்போயாவது ஒரு நாள் தான் நான் வீடியோ போடுறேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் வந்து ரொம்பவே ஸ்லோவாக க்ரோ ஆகிறதுக்கு காரணமாக வந்து நான் நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். கொரோனா முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த புது கேமரா வச்சு நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்து ஷூட் பண்ணலாம். இன்னும் நிறையா வீடியோ வந்து வரும். நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான கண்டென்ட்டாக நான் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.